அதில் வந்து ஒரு குறிப்பாக ஒரு வார்த்தை என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, அசைவ உணவகம் அது, அதில் வந்து ஹலால் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை அவர் கூனி போட்டு சேர்த்துருந்தார். ஒரு இந்து உணவகம் நடத்துகிறாரு, அவர் நடத்துறதுல ஹலால் செய்யப்படவில்லைன்னு போடுறாரு. இதில் எதுக்கு முஸ்லீம்களுக்கு வந்து கோபம் வருது? உனக்கு ஹலால்னா என்னன்னு தெரியுமா? என்னத்துக்கு என்ன புண்ணாக்கு தெரிஞ்சுக்கணும்? ஏன் நான் இந்துக்காரங்க, நான் எதுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? நான் என்ன தெரியுமா கேட்குறேன், ஹலால் முறைப்படி சாப்பிடக்கூடியவன் ஆஸ்பத்திரிக்கே போகலையா? அவன் நோய் நொடியே வரலையா? அப்பவும் நோய் வரல, ஏன் வருது? ஹலால் முறைப்படி தானே நீங்கள் எல்லாம் செய்துட்டு இருக்கீங்க, அப்புறம் ஏன் உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு ஏன் போகிறீங்க? ஹலாலுங்கிறது ஆடு மாடு கோழி, இதுக்கு தானே நீங்கள் ஹலால்னு சொல்கிறீங்க. இட்லி தோசை இல்லைனா அதுக்கு பிறகு இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்றது, ரசம் வச்சு சாப்பிட்றது, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது தானே. மீன் வச்சு சாப்பிட்றதுலாம் ஹலால் பொருந்தாது. ஹலால்னு நீங்கள் இந்துக்காரன் கடை நிறைய கடை தமிழ்நாடு முழுக்க பாருங்கள், ஹலால்னு போட்டு வச்சுருப்பான். அசைவ உணவகத்தில் ஹலால்னு ஒரு லோகோ தூக்கி அதில் ஒட்டி வச்சுருப்பான். எவனோ ஒரு கூறுகட்ட ஒரு முஸ்லீம் சொன்னான்னு சொல்லிட்டு வச்சுருவான். வச்சா எல்லா முஸ்லீமும் வந்து ஒரு முஸ்லீமும் சாப்பிட மாட்டான். நம்ம நாடு ஒரு மதசார்பற்ற நாடு, யார் வேணாலும் என்ன உணவகம் வேணாலும் நடத்தலாம். ஆனால் இந்த முஸ்லீமில் சில பிரிவினர், சில கும்பல்கள், அதுக்குள்ளே இந்த மதவெறி கும்பல்கள் இருந்துட்டு இந்துக்காரண்டெல்லாம் பேர் ஆவிட்டு தெரியுதுங்கிறத நான் புரிஞ்சு. அதாவது காவிர்களுக்கு நீங்கள் உணவை கொடுக்கும்போது அதை வந்து அந்த உணவை வந்து நீங்கள் எச்சு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்குதான். நீ வந்து எச்சு துப்பி கொடுக்கணும்னா எவ்வளோ பெரிய அயோக்கியம் தானே. குரானில் இருக்கதாவே வச்சுக்கிடுமே, அது செய்கிறது தப்பு தானே. நீங்கள் ஹலால்னு போட்டு விற்கிறது கடவுளுக்குன்னு நீங்கள் படைச்சிட்டீங்க, கடவுள் பெயரால் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் சாமிக்கு நீங்கள் படைச்சது, உங்கள் சாமிக்கு நீங்கள் படைச்சதை பிரசாதமாக நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் வாங்கிடுறேன். நீங்கள் வியாபாரமாக நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? இப்போ உங்களோட ஒரு வீடியோ வந்து ட்விட்டரில் ரொம்ப வைரல் ஆச்சு. அதாவது நோ ஹலால் உணவகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் போட்டு அவர்கிட்ட வீடியோ கால் பேசினதெல்லாம் பார்க்க முடியுது. அதோடைய பின்னணி என்ன சார்? பின்னணி ஒன்றும் கிடையாது சார். தென்காசிக்கு நான் போனேன், தென்காசி மாவட்டம், அங்கே ஒரு சில வேலைகளுக்காக வேண்டி அங்கே போனேன். அங்கே ஏற்கனவே என்கிட்ட அறிமுகமான ஒரு நபர், அவர் பேர் செல்வ கணபதி. அவங்க வந்து அங்கே தென்காசி மாவட்டத்தில் சுரண்டைங்கிற இடத்துல வந்து ஒரு உணவகம் வச்சுருக்காரு. அதுக்கு நீங்கள் அண்ணன் நீங்கள் வரும்போது அங்கே வாங்க அப்படின்னாரு என்கிட்ட. சரி நாங்கள் வரோங்க, அங்கே தென்காசி பக்கத்தில் நான் வந்தேன்னா அவசியம் நான் உங்கள் ஹோட்டலுக்கு வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கே போனேன். இது வந்து ஏற்கனவே இது புது செய்தி கிடையாது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த செய்தி வந்து வெளியே வந்துட்டு, அது சோசியல் மீடியாக்கள்லாம் இது வந்து இதில் உள்ள அந்த ஸ்டில் எடுத்து அந்த போர்டினுடைய அந்த அவங்களுடைய ஹோட்டல் நேம் போர்டு இருக்குல்ல, அதை வந்து எடுத்து போட்டு நிறைய இடத்துல இது வெளியே வந்துருந்து. அதில் வந்து ஒரு குறிப்பாக ஒரு வார்த்தை என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, அசைவ உணவகம் அது, அதில் வந்து ஹலால் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை அவர் கூனி போட்டு சேர்த்துருந்தார். ஹலால் செய்யப்படவில்லை, எல்லா இடமும் நீங்கள் ஹலால்னு போட்டிருந்த இடத்துல அவர் ஹலால் செய்யப்படவில்லைங்கிறத போட்டிருந்தார். அது பலருடைய கவனத்தையும் ஈர்த்தது, ஒரு சரியான ஒரு முன்னெடுப்பு மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. சரி, அதனால் இப்படி ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவரை நேரில் பார்ப்போம், அதில் சில நியாயங்கள் இருக்குது. அவர்கிட்ட அதனால போய் பேசும்போது அவர் சில தகவல்கள் இதெல்லாம் சொன்னார் என்கிட்ட. அவர் சொல்லும்போது வந்து நிறைய விஷயங்கள் உண்மையை பகிர்ந்துட்டார். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, நல்ல வைரலான ஒரு வீடியோ தான். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அதனால் அந்த இதை எடுத்து போட்டேன். இதில் நான் ஒரு சில விஷயங்களை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அந்த இன்டர்வியூ எடுத்து அதை வந்து நாரதன் மீடியாவில் போட்டோம், நான் தான் எடுத்து அனுப்பி விட்டேன், அவங்க போட்டாங்க. அது ஒரு 80,000 தாண்டி அது போயிட்டுருக்கு. என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நாரதன் மீடியாவில் போட்டதை டவுன்லோட் பண்ணி நான் போட்டேன். அதில் நான் எதுவுமே கை வைக்கல. அது நாரதன் மீடியா லோகோவோட ட்விட்டர் பக்கத்தில் அதே லெங்க்தி வீடியோவை தூக்கி நான் அதை போட்டேன். கிட்டத்தட்ட அது ஒரு 65,000 பேருக்கு மேலே பார்த்துருப்பாங்க. மொத்தத்தில் 2,000 கூட எனக்கு ஃபாலோவர்ஸ் கிடையாது, ஒரு 1,600 650 தான் உண்டு. ஆனால் அந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு 70,000 தாண்டி இருக்கணும் அநேகமாக. இன்னும் நம்ம பேசிகிட்டு இருந்ததில் பார்த்தாங்க. இதில் நான் முக்கியமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நான் படித்து பார்த்தேன். ஒரு இந்து உணவகம் நடத்துகிறாரு, அவர் நடத்துறதுல ஹலால் செய்யப்படவில்லைன்னு போடுறாரு. இதில் எதுக்கு முஸ்லீம்களுக்கு வந்து கோபம் வருது? ஹலால் செய்யப்படவில்லைன்னு தான் சொல்கிறாரு. உனக்கு ஹலால்னா என்னன்னு தெரியுமா? என்னத்துக்கு என்ன புண்ணாக்கு தெரிஞ்சுக்கணும்? ஏன் நான் இந்துக்காரங்க, நான் எதுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? வெளிப்படையாகவே நான் கேட்குறேன். நீங்கள் ஹலால்னு போட்டிருக்கீங்க, அது என்ன அர்த்தம் வேணாலும் இருந்துட்டு போடு சார், அது நான் ஏன் அதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். உனக்கு அது ஹலால்னு என்றது என்னன்னு தெரியாது. அப்போ ஹலால்னு முறைப்படி சாப்பிட்டா தான் வந்து ஆரோக்கியம்னு இவங்க அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஹலால் முறைப்படி நீங்கள் வந்து சாப்பிட்டா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லி குரானில் சொல்லியிருக்கு, இல்லைன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க மத ரீதியான விஷயம் அது சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, இருக்கலாம். நான் என்ன தெரியுமா கேட்குறேன், ஹலால் முறைப்படி சாப்பிடக்கூடியவன் ஆஸ்பத்திரிக்கே போகலையா? அவன் நோய் நொடியே வரலையா? அப்பவும் நோய் வரல, ஏன் வருது? ஹலால் முறைப்படி தானே நீங்கள் எல்லாம் செய்துட்டு இருக்கீங்க, அப்புறம் ஏன் உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு ஏன் போகிறீங்க? அதை விடுங்க. ஹலால் முறைப்படி ஒரு இந்துக்காரன் எதுக்கு போடணும்? அவன் தயாரிக்கிற உணவு
உணவு தயாரிக்கிறான், போர்டு வைக்கிறான். போர்டு வைக்கும்போது உனக்கு எதுவுமே போடாமல் தான் வைப்பான். அவனை போய் நீ ஹலால்னி போடுன்னு ஏன் சொல்கிறீங்க? இவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இவர்கிட்ட போய் நீங்கள் ஹலால்னி போடுங்கன்னு சொல்லி அந்த பகுதியில் உள்ள ஒரு முஸ்லீம், இந்த குடல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர், இந்த ஆடு மாடு இதில் உள்ள குடல் எல்லாம் வித்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. அது ஒரு சம்பவம், வெளியே தெரியாத ஒரு சம்பவம். அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, நீ வந்து ஹலால் நீ போடணும், அது போட்டால் தான் எங்கள் ஆட்கள்லாம் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வார்த்தை அவர் கேட்டிருக்காரு, இது வெளியே தெரியாது. அடுத்த வார்த்தை அவர் கேட்டிருக்காரு, சரி நீர் இது வரைக்கும் எத்தனை நாள் எங்கள் கடையில் வந்து தின்னேருன்னு கேட்டிருக்காரு. அவருக்கு ஸ்லாங், எத்தனை நாள் எங்கள் கடையில் வந்து நீர் தின்னேருன்னு கேட்டிருக்காரு. ஹலாலுங்கிறது ஆடு மாடு கோழி, இதுக்கு தானே நீங்கள் ஹலால்னு சொல்கிறீங்க. இட்லி தோசை இல்லைனா அதுக்கு பிறகு இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்றது, ரசம் வச்சு சாப்பிட்றது, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது தானே. மீன் வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் ஹலால் பொருந்தாது. ஆடு மாடுகள்லாம் கழுத்தை முன்பக்கம் பின்பக்கம் வெட்டக்கூடாது, முன்பக்கம் வெட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இது இப்படி தான் அறுக்கணும்னு சொல்லி ஒரு சம்பிரதாயம் சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து அதில் உள்ள ஒரே வெட்டில் சாவக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. துடிச்சு சாவுறதை அது வந்து உயிரை அது வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். நிறைய யாக்கியானே பேசுகிறாங்க, அதை விட்டுரும், அந்த இது விஷயத்துக்கு போகண்டாம். இவர் கேட்ட கேள்வி, மீன் குழம்பு வந்து ஹலால் கிடையாது, நீர் எத்தனை நாள் என் கடையில் வந்து சாப்பிட்டாரு, எத்தனை நாள் சோறு தின்னாருன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அன்னையிலேருந்து அதுக்கு பிறகு இவரை பார்க்குறதே கிடையாது. இப்போ இவர் இந்த பேட்டியை கொடுத்த உடனே அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து சில நியாயமான முஸ்லீம்கள், தேசியவாதிகள் இல்லை நியாயமான நல்ல நேர்மையான ஒரு முஸ்லீம்கள்லாம் நீ வந்து போட்டிருக்கிறது கரெக்டுன்னு வாழ்த்திருக்காங்க. அந்த கமெண்ட்ஸில் நீங்களும் படிக்கலாம், எல்லாரும் படிக்க ஓப்பனில் தானே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து நேர்மையாக தொழில் செய்கிறாரு, கலால் செய்யப்படவில்லை, கலால்னுங்கிற பேரை போட்டுக்கிட்டு அதில் ஒரு உண்மை இருக்குது. ஹலால்னு நீங்கள் இந்துக்காரன் கடை நிறைய கடை தமிழ்நாடு முழுக்க பாருங்கள், ஹலால்னு போட்டு வச்சுருப்பான். அசைவ உணவகத்தில் ஹலால்னு ஒரு லோகோவை தூக்கி அதில் ஒட்டி வச்சுருப்பான். எவனோ ஒரு கூறுகட்ட ஒரு முஸ்லீம் சொன்னான்னு சொல்லிட்டு வச்சுருவான். வச்சா எல்லா முஸ்லீமும் வந்து ஒரு முஸ்லீமும் சாப்பிட மாட்டான். நீங்கள் ஹலால்லையே போட்டு வைங்க, சாப்பிட மாட்டான். ஏன்? அவனுக்கு தெரியும் நீங்கள் இந்துக்காரன், நீங்கள் ஹலால் முறைப்படி சமைக்க மாட்டீங்க, பேருக்கு தான் போர்டு வச்சுருக்கேன்னு அவனுக்கு தெரியும். எப்படி முஸ்லீம் வந்து சாப்பிடுவாங்க? சாப்பிட மாட்டாங்க. இந்த கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் நல்லா படிங்க. அதில் ஒருத்தர் சொல்லுவார், நான் உண்மையிலே ஹலால் முறைப்படி தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், நான் இந்துக்காரன், என் கடையில் எந்த முஸ்லீமும் சாப்பிடலன்னு ஒருத்தர் கமெண்டில் எழுதியிருக்கேன். அதில் அந்த கமெண்ட்லேயே நீங்கள் படிங்க, நாராயண மீடியா படிச்சிங்கன்னா அதில் தெரியும். அப்போ நீங்கள் ஹலால்னி போட்டதுனால வரப்போகிறதில்ல. இதில் வந்து ஒருத்தர் சென்னையிலேருந்து பேசினதாக ஒரு தகவல் ஏட்ட சொன்னார். அவர் பேசி சொல்லியிருக்காரு, நீ வந்து ஹலால்னி நீ போர்டில் சும்மானாலும் நீ ஹலால்னி போட்டு என்ன தான் எங்கள் ஆளு இல்லைங்க, நான் ஹலால் எனக்கு தெரியாதுங்க, எங்கள் வீட்டில் உள்ள எங்கள் தம்பி தங்கச்சி, நான் இந்த தம்பி என் மனைவி மாமியார் இவங்களில் தான் நாங்கள் தான் சமைக்கிறோம், நாங்கள் எங்கள் வீட்டாட்கள் தான் எல்லாருமே பண்ணுறோம். கோழி ஆட்டிறைச்சி வாங்குகிற கடை அதுவும் இந்துக்காரன் கடை தான், அதுலேயும் ஹலால் சமைக்கிற கிடையாது. அதனால் கலால் முறைப்படி வெட்டுறது கிடையாது எங்களுக்கு. அது ஆட்டு ரத்தத்தை நாங்கள் வாங்கி வறுத்து குடிச்சிட்டு தின்னுட்டு இருக்கோம். இதில் போய் எங்கே போய் நாங்கள் வந்து ரத்தத்தை வழிய விடுறது, அதில் இப்படி தான் நடைமுறையில் இருக்குது. அப்போ அதை வந்து அங்கேயும் பண்ணுறது கிடையாது. நான் சும்மா எதுக்கு பேரை போட்டு ஏமாற்றணும் அப்படின்னா, இல்லை நீ அதை போடுன்னு இருக்கார். அது நான் வந்து 3 பிள்ளைகள் இருக்குங்க, நான் எதுக்கு வந்து போட்டு முஸ்லீம்களை எதுக்கு நான் பொய் சொல்லி ஏமாற்றணும்? அது பெரிய தப்பு இல்லை, உண்மையை நான் சொல்கிறேன். அதை மீறி வராங்க சில முஸ்லீம்கள் வந்து சாப்பிட்றாங்க. அவங்க வந்து ஆட்டுக்கறியை சாப்பிட மாட்டாங்க, இது கோழிக்கறியை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அது விருப்பப்பட்டு வருவாங்க, நல்ல குவாலிட்டியாக தான் வச்சுருக்கேன், தரமாக வச்சுருக்கேன், டேஸ்ட்டாக இருக்குது, அவங்க வந்து சாப்பிட்டு போகிறாங்க, விரும்பி சாப்பிட்றாங்க, அவங்க நல்ல ஆட்கள் தான், அவங்க சாப்பிட்றாங்க. அது மாதிரி வரக்கூடியவங்க வராங்க, மற்றவங்க கலால் செய்யப்படலை, அவங்களுக்கு புரிஞ்சிடும். சிக்கன் மட்டன் இது வந்து அங்கே தான் அதுதான் இருக்குது. சிக்கன் மட்டன் கண்டிப்பாக இவங்க ஹலால் முறைப்படி பண்ண மாட்டார். அதனால் நம்ம வந்து அது இல்லாத உணவை சாப்பிடணும்னு சாப்பிட்டு போகிறவங்க சாப்பிட்றாங்க. இப்போ இதைத்தாங்க நான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒரு முஸ்லீமை வந்து கடையில் வேலைக்கு வச்சுருங்கன்னு சொல்லியிருக்காரு, வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏங்க நாங்களே ஒரு மதிய உணவு, இது காலையிலையும் கிடையாது நைட்டும் கிடையாது, ஒரு ஹைவேஸில் இருக்காது, அந்த சுரண்டையிலேருந்து சங்கரன் கோயிலுக்கு ஏதோ போகக்கூடிய ரோட்டில் அதை வச்சுருக்காரு. அப்போ அது இருக்கக்கூடிய அது வந்து 12 மணிக்கு அவர் வந்து வியாபாரம் ஆரம்பிக்கிறார். காலையில் 9-10 மணிக்கு போகிறாங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க, மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 4 மணிக்கு க்ளோஸ். சரி, நைட்டு சாப்பாடெலாம் கிடையாது, ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடே வைக்கிறாங்க. இதில் நான் அதிலும் எல்லாம் வீட்டில் உள்ளவங்க தான் இருந்து வேலை செய்கிறாங்க, எல்லா வேலையுமே. அந்த இந்த காய்கறிகள் வெட்டுறதுலேருந்து ஆரம்பித்து இதெல்லாம் வாங்க போகிறது, இறச்சி வாங்க போகிறது, வைக்கிறது எல்லாம் இந்த மசாலா பொருட்களெல்லாம் அரைச்சி தான் வைக்காங்க, பாக்கெட்டில் வாங்கி போடல. அதுதான் இந்த டேஸ்ட்டுக்கு முக்கியமான காரணம்னு சொன்னாங்க. அவங்களே அந்த இதை உருவாக்குறாங்க, அவங்களே எல்லாம் செய்து ரெடி பண்ணி அவங்களே பண்ணுறாங்க. அதில் மிச்சம் மீதி இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே டிஸ்போஸ், அதை வந்து யாரும் வச்சு எல்லாம் பண்ணுறது கிடையாது, அப்படியெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம்னா இன்னொருத்தருக்கு எப்படிங்க வேலை கொடுக்க முடியும்? அந்த அளவுக்கு வசதி இருந்தால் பரவாயில்ல, அவள் வியாபாரம் அளவு நடந்தால் கூட பரவாயில்ல, நான் எதுக்கு அதை பண்ணணும்னு என்ன கட்டாயப்படுத்துறீங்கலாம் கேட்டிருக்காரு. இவ்வளோ நிறைய உரையாடல்கள் நடந்திருக்கு, நிறைய பேர் அவரை பாராட்டியிருக்காங்க. இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம நாடு ஒரு மதசார்பற்ற நாடு, யார் வேணாலும் என்ன உணவகம் வேணாலும் நடத்தலாம். ஆனால் இந்த முஸ்லீமில் சில பிரிவினர், சில கும்பல்கள், அதுக்குள்ளே இந்த மதவெறி கும்பல்கள் இருந்துட்டு இந்துக்காரண்டெல்லாம் பேர் ஆவிட்டு தெரியுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்துக்காரண்டு காந்தையெல்லாம் ஹோட்டல் வச்சுருந்தாலும் போய் நீ ஹலால்னி போடு, போட்டு தான் ஆகணும். நீ முஸ்லீம்களுக்கு ஒருத்தனுக்கு வேலை கொடு, எது கொடுக்கணும்?
இது ஒரு அராஜகமாக தெரியலையா? எல்லா முஸ்லீமும் சொல்லலை, இப்பவும் சொல்கிறேன், எல்லா முஸ்லீம்லாம் சொல்லலை, குறிப்பிட்ட சில முஸ்லீம்கள் இந்த வேலையை பார்க்குறாங்க. இது தப்பு தானே? இது ஃபோன் பண்ணி வேறு அந்த அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவர் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எவனா இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த ரெக்கார்ட் பண்ணதை வாங்கி நான் போட்டு விடும் போகிறேன். ஆமாம், அதெல்லாம் வச்சுருக்காரு. அப்போ அதில் ஒரு நல்ல அனுபவம் எனக்கு கிடச்சிது. ஆனால் இந்த தேசியவாதிகள் நிறைய பேர் அதை பாராட்டினாங்க. நல்லா கரெக்டு தான், இது வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பாக தான். இதுக்கு முன்னாடி கேரளாவில் இதை மாதிரி 2021 ஒரு அம்மா போட்டுச்சு. ஒரு லேடி வந்து ஒரு ஹோட்டல் திறந்துச்சா போர்டு அப்போ வச்சாங்களே தெரியல, நோ ஹலால்னு போட்டு அவங்க ஒரு போர்டு வச்சாங்க. அது ஆல் இந்தியா லெவலில் அது ட்ரெண்ட் ஆச்சு அந்த நியூஸ். இதுமாதிரி தமிழ்நாட்டில் இதுமாதிரி இன்னும் 1-2 இடத்துல இது இருக்குது அப்படின்னாங்க. தருமபுரி பக்கத்தில் ஒன்று இருக்குது, ஓசூரில் ஒருத்தர் இதை மாதிரி நான் வச்சுருக்கேன்னு சொல்லி அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க. நம்பர் எனக்கு தெரியாது, போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நாங்களும் ஹலால் நோ ஹலால் போட்டு தான் நாங்கள் உணவை வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. எந்த மாதிரியான நல்ல முன்னெடுப்புன்னா, இதை மாதிரி இந்துக்கள் நடத்தக்கூடிய ஹோட்டல்லாம் ஹலாலில் நாங்கள் உணவு செய்யலைங்கிறத சொன்னாங்கன்னா அந்த பகுதியில் வரக்கூடிய முஸ்லீம்கள் வந்து அந்த கடையில் அந்த சிக்கன் மட்டன் சாப்பிட்றத தவிர்ப்பாங்க. அதுக்கு வசதியாக இருக்கும். பொய் சொல்லி ஹலால்னு போட்டுட்டு ஹலால் இல்லாத உணவை நீங்கள் வச்சு ஏமாற்றி விற்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, நல்ல நேர்மையான ஒரு தொழிலாக தான் நான் பார்க்குறேன். அதனால் இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. இதை மாதிரி ஒவ்வொரு இந்துக்காரங்களும் அவனுடைய ஹோட்டலில் இப்படி தான் போடணும். வெளிப்படையான ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு வியாபாரம் பண்ணுறது நல்லது. அதனால் எல்லா இந்துக்களும், சில இந்துக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து அவங்க ஹலால்னு போடுற மாதிரி இந்துக்கள் வந்து ஜட்கான்னு சொல்லணும். ஜட்கா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அது வந்து பஞ்சாப்ல இருந்து வரக்கூடியது, அந்த சீக்கிய மதத்திலேருந்து அந்த வார்த்தையை எடுத்தது. அவன் ஜட்கானி தான் நீங்கள் போடணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் சொன்னாங்க, என்கிட்டையும் கூட சொன்னாங்க. ஆனால் எது எப்படினாலும் அது வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை சார். ஹலாலுங்கிறது கழுத்தில் கீழே வெட்டணும்னு சொல்கிறாங்க, கீழே வெட்டி போட்டுடணும். அது உயிர் முழுக்க போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக துடிக்க அந்த ரத்தம் எல்லாம் முழுக்க படிஞ்சு வெளியே போகும். இது வந்து ஹலால் முறைப்படிங்கிறது அவங்க சொல்கிறது. ஆனால் துடிச்சிக்கிட்டே கிடக்கும். நம்ம இந்து முறைப்படி உள்ள இது, நீங்கள் ஆடு இந்த கோழிகள்லாம் பலி கொடுக்கறது கோயில் விழாக்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வெட்டு. அதுக்கு வந்து 1 செகண்ட் 2 செகண்ட் தான், அதோட தலை வேற முண்டை வேறன்னு தனியாக போயிடும். அப்படி போகும்போது என்னாங்கன்னா அந்த வலி வந்து அதுக்கு உணராது. அதான் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது உயிர் போயிருமே. அதுக்கு வந்து சும்மா துடிச்சிட்டு கிடக்கும், அவ்வளோதான். அதுக்கு அந்த வலியை உணரக்கூடிய இதுக்கு அதில் எதுவுமே இருக்காது. இது வந்து அப்படி இல்லை, கீழே வெட்டணும், அது மேலே வெட்டணும். கழுத்தில் மேலே நீங்கள் வெட்டினீங்கன்னா ஒரே வெட்டில் முடிஞ்சிடும் அதுக்கு. அது மேலே அதுக்கு ஜட்கா முறைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி செய்கிறது. இவங்க வந்து அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து நீங்கள் கீழே வெட்டினீங்கன்னா ரத்தமெல்லாம் வடிஞ்சிரும், இதுதான் வந்து ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லி அந்த டாக்டர் சொன்னார். இந்த டாக்டர்லாம் மருத்துவ கவுன்சிலில் சீஃப் டாக்டரோ இவங்க எல்லாம் சும்மா ஒரு குப்பை சுப் பண்ணி 2 பேர் சொன்னான்னு சொல்லிட்டு அதை 4 பேர் தூக்கிட்டு வந்து பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது உண்மையாக கூட இருந்துட்டு போட்டு, தப்பு இல்லைன்னு சொல்கிறேன், அது இருந்துட்டு போட்டு. இதெல்லாம் யாருக்கு போதிக்கப்பட்டது? முஸ்லீம் மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு போதிக்கப்பட்டது. நீங்கள் ஹலால் முறைப்படி தான் சாப்பிடணும்னு அவங்க போய் வச்சுருக்காங்க. நீங்கள் அதைப்படி சாப்பிட்ருப்பாங்க. அதை வந்து யாரும் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் தப்பு. மற்றவங்க அவங்க விருப்பப்படி ஹலால் இல்லாத உணவை அவங்க சாப்பிட்டு போகிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார், இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் யார் சார்? கொஞ்சம் பேர் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க சார். பாக்கி உள்ளவங்கெல்லாம் எங்கள் முப்பாட்டன், அவங்க முப்பாட்டன், அந்த டைமில் மதம் மாறினவங்க, இல்லைனா அதுக்கு இடையில மதம் மாறினவன், இல்லைனா சமீபத்தில் ஏதோ கல்யாணத்துக்கு அப்படி மாறினவன், ஏதோ இப்படி ஒரு காரணத்தினால மாறினவன் தானே. அப்படி மதம் மாறினவங்களுக்கு அப்பா தாத்தாலாம் இருக்காங்கல்லாம், அவங்களுக்கெல்லாம் அப்போ சொர்க்கம் கிடைக்காது, அப்படி தானே? ஏன்னா அவங்கெல்லாம் ஹலால் படி சாப்பிடவே இல்லையே, அவங்களுக்கெல்லாம் எப்படி இது கிடைக்கும்? இதில் வேற ஒரு கருத்தும் உள்ளால் இருக்குது. எச்சு துப்பி கொடுக்குறாங்க, ஹலால் முறைப்படினா எச்சு துப்பி கொடுக்குறாங்கன்னு ஒரு இது சொல்கிறாங்க. எனக்கு தெளிவான இது இப்போ இன்னும் கிடைக்கல. உண்மை இல்லை சார், அங்கங்கே சின்ன வீடியோக்கள் வந்து அந்த மாதிரி வீடியோக்கள் இல்லை, வேறு ஒரு விஷயம் எல்லாம் இருந்துச்சு, இருக்கதாக அதிலும் கமெண்ட்ஸில் தான் வந்துச்சு. அதில் வந்து என்ன இதுன்னா, எச்சு துப்பி கொடுக்குறதாக அப்படின்னு சொன்னது வந்து குரான்லேயே ஒரு வசனம் இருக்குதான். அதாவது காபீர்களுக்கு நீங்கள் உணவை கொடுக்கும்போது அதை வந்து அந்த உணவை வந்து நீங்கள் எச்சு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்குதான். இது எத்தனாவது நம்பர் இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அப்படி இருக்கதா சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அதை சில பேர் பண்ணுறாங்க. ஆனால் வெளிப்படையாக இதுதான்னு சொல்லாமல் அது வந்து சமைக்கிறவனுடைய டேஸ்ட் வந்து திங்கிறவனுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதுக்கு பூசி மெழுகிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே இப்படி ஒரு வசனம் இருக்குதான். அப்போ அது தப்பு தானே? அப்படி இருந்தாலும் தப்பு. நீ வந்து எச்சு துப்பி கொடுக்கணும்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தானே? குரானில் இருக்கதாவே வச்சுக்கிடுமே, அது செய்கிறது தப்பு தானே? அப்போ நம்ம நாட்டுக்கு இன்றைய சூழ்நிலைக்கு இந்த குரான் வசனம் பொருந்தாது அப்படின்னா அதை அப்படியே இக்னோர் பண்ணுறது நல்லது. அதை ஒதுக்கி அதை நம்ம பிரதானப்படுத்தினா தப்பாக போயிடும். காபீர்களெல்லாம் வெட்டி கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை முன்னிலைப்படுத்தினீங்கன்னா என்ன ஆகும்? நீ ரம்ஜான் நோன்பு இருக்கும்போது உமிழ்நீரை விழுங்கக்கூடாது, ஆனால் அந்த நேரத்துலையும் ஒரு காபீர்னா அவனை கொல்லுன்னு சொல்லி நீங்கள் குரானில் இருக்கதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இது இங்கே பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கக்கூடிய இது. அப்போ நீங்கள் இது என்னத்தை போதிக்கும் தெரியுமா? நீ என்ன பார்க்கும்போதெல்லாம் என்ன காபீருங்கிறது உங்கள் உள்ளத்தில் பதிய வச்சுக்கிட்டே வரும்.
ஒவ்வொரு முஸ்லீம் குழந்தைகளுக்கு மனசுலையும் இந்துக்களையோ கிறிஸ்தவர்களையோ தமிழ்நாட்டில் பார்க்குறாங்கன்னா அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரை பார்த்தாலும் அது காபீர்னே பதிவு வச்சிங்கன்னா எப்படி சார் ஃப்ரெண்ட்ஷிப் வரும், நல்லிணக்கம் எப்படி வரும்? நீங்கள் எல்லாரும் சகோதரர்கள்னு சொல்லணும்ல. அது பற்றியும் குர்ஆனில் ஏதோ சொல்லியிருக்கு, இந்த மற்ற மதத்தில் உள்ளவங்களும் மதிக்கணும் வைக்கணும் ஏதோ சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் போதிங்க, அந்த விஷயத்தை எடுங்க, இதை அப்படியே புறந்தள்ளிருங்க, அதுதான் நல்லது. இது என்னுடைய கருத்து. ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்கலைன்னா போகிறாங்க. சாப்பாடு விஷயத்தில் கலால்னு சொல்லி நீங்கள் போய் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணிக்காரன்ட்ட போய் நீங்கள் இதை போடுன்னு கட்டாயப்படுத்துறது தப்பு. சேலம் ஆர்ஆர் பிரியாணியில் போய் நீங்கள் அவன் இந்துக்காரன், அந்த ஆள் இந்துக்காரரு, அவருக்கு கடையில் போய் கலால்னி போடுறது தப்பு. அது தேவையில்லாத ஆணி. நீங்கள் கலால்னி போட்டிங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன். நீங்கள் எப்படி கலால் உணவை நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதுமாதிரி கலால்னி போடக்கூடிய உணவை நான் சாப்பிட மாட்டேன். அது அவங்களுக்கு சொல்லுவேன். எல்லாத்துக்கும் மேலே நான் ஒன்று சொல்கிறேன் சார். அதை அறுக்கும்போது வந்து ஆட்டை அறுக்கும்போது இல்லை மாட்டை அறுக்கும்போது இல்லைன்னா ஒரு கோழியை அறுக்கும்போது குர்ஆன் இதை ஓதி அறுத்தல்னு பேர் சார். ஒரு வசனம் சொல்லி அதை அறுக்குறாங்க. உண்மை தானே? அது என்னதுக்கு? அல்லாவின் பெயரால். அல்லான்னு யார்? அவங்களுக்கு சாமி. அப்போ நீங்கள் சாமிக்கு படைச்சதை வியாபாரம் பண்ணுறீங்க, அப்படி தானே? எனக்கு அப்படி தான். நான் எங்கள் சாமிக்கு நான் ஒரு ஆட்டை நேர்ந்து விட்டு அந்த ஆட்டை சுடலை மாடனுக்கு நான் வெட்டுறேன் அப்படின்னா அது பிரசாதமாக தான் எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுப்போம். அதை பிரசாதமாக கொடுப்போம். நான்வெஜ் சாப்பிட முடியாது. நம்ம சமுதாயம் நம்ம இதில் சம்பிரதாயங்களில் நாங்கள் அதை பிரசாதமாக தான் கொடுப்போம். மாசான சாமின்னு எங்கள் ஊரில் சாமி இருக்குது. அந்த சாமிக்கு மாசானத்துக்கு நாங்கள் நேர்ந்து விடுறது ஆண் பண்ணி. அந்த ஆண் பண்ணி அது வீட்டில் ஊரில் ஃபுல்லாக அது ராஜா மாதிரி சுற்றிக்கிட்டே தெரியும். அது எந்த வீட்டுக்கு போனாலும் அதுக்கு பழம் கொடுப்பாங்க, அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய குழந்தை மாதிரி தான், ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி பெருசாக இருக்கும், ஆனால் குழந்தை மாதிரியே இருக்கும். எல்லா கடைகளுக்கும் போகும், பழத்தை கொடுப்பாங்க, வாங்கி தின்னுட்டு போயிடும். இப்படி தான் ஊரில் வளரும். அது கடைசியில் அதுக்கு அந்த கொடை விழா வச்சு அந்த இதை வெட்டுவாங்க, அவ்வளோதான் வெட்டுவாங்க. பலி கொடுப்பாங்க. பலி கொடுக்குற சமுதாயம் தானே, பலி கொடுப்பாங்க. பலி கொடுக்கும்போது என்ன செய்வாங்க? பிரசாதமாக தான் அதை எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் அந்த இறைச்சியை தான் பங்கு வச்சு கொடுப்பாங்க. எல்லாரும் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் அங்கேயே சமைச்சு கொடுப்பாங்க. சாப்பிடக்கூடியவும் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா வீட்டில் போய் கறி வச்சு சாப்பிட்றவங்கள அது திருப்பியும் சின்ன சின்ன துண்டாக வெட்டி போட்டு சாப்பிடுவாங்க. இது எங்கள் ஊரில் நடைமுறையில் இருக்குது சார். இப்படி சாமிக்கு படைச்சதை நீங்கள் எப்படி கடை போட்டு எப்படி வியாபாரத்துக்கு காசுக்கு விற்பீங்க? இந்த கேள்வி எனக்கு உண்டு. நீங்கள் கலால்னி போட்டு விற்கிறது கடவுளுக்குன்னு நீங்கள் படைச்சிட்டீங்க, கடவுள் பெயரால் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் சாமிக்கு நீங்கள் படைச்சது. உங்கள் சாமிக்கு நீங்கள் படைச்சதை பிரசாதமாக நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் வாங்கிடுறேன். நீங்கள் வியாபாரமாக நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? அப்போ கலால்னி போட்டு ஒரு பிரியாணி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது அல்லாவுக்கு படைச்சதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். உங்கள் சாமிக்கு நீங்கள் படைச்சது, அதை எப்படி நீங்கள் எனக்கு விற்கிறீங்க? இந்த கேள்வி எனக்கு உண்டு. இது மாதிரி பல கேள்விகள் இதில் இருக்குது. அது இருந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை அவங்களோடையது, நம்முடைய நம்பிக்கை நம்மளுடையது. நாம் இப்படி கலால் இதில் இல்லைன்னு ஒருத்தன் போட்டுக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போகிறது எந்த வகையிலும் ஏற்புடையது இல்லை. அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய இதுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் கட்டாயம் போடணும்னு நான் சொல்கிறேன். எப்படி கலால் உணவகங்கள்லாம் கலால்னு போட்டிருக்காங்களோ அதே மாதிரி கலால் செய்யப்படவில்லைங்கிறதையும் மற்ற உணவகங்களில் அடையாளப்படுத்துறது தப்பு, கட்டாயம் போடணும். இதுதான் வெளிப்படைத்தன்மை. வெளிப்படையாக நீங்கள் போடணும். அதை விட்டுக்கிட்டு இந்துக்காரன் கடையிலெல்லாம் கலால் முத்திரையை வச்சு விட்டு கலால் படி நீ உணவே சமைக்க மாட்டீங்க, ஆனால் கலால்னு முத்திரையை வச்சுருப்பீங்க. எத்துவழித்தனம் தானே? இந்துக்காரனை தான் சொல்கிறேன். நீங்கள் இப்படி போடக்கூடாதுன்னு சொல்கிறேன். கலால்னு நீ போட்டு நீங்கள் வியாபாரமே பார்க்கக்கூடாது. கலால் செய்யப்படவில்லைன்னு வெளிப்படையாக போடுங்க. நடக்கிற வியாபாரம் நடக்கட்டும், நேர்மை இருக்கும். அந்த வியாபாரத்தில் ஒரு நேர்மை இருக்கும். நீங்கள் உண்மையிலே கலால் செய்ய போகிறீங்கன்னா செய்யுங்க, அது உங்கள் விருப்பம். உங்கள் ஏரியாவில் முஸ்லீம்கள் உங்கள் கடையில் சாப்பிட்றாங்க, நான் அவங்களால தான் உங்களுக்கு வியாபாரமே நடக்குது, ஆனால் நான் கலால் படி தான் நான் சமைக்க போகிறேன், வாங்கி தாராளமாக பண்ணிட்டு போங்க, அது உங்கள் விருப்பம். நான் அதில் குறுக்கிடலை. ஆனால் கலால் செய்யாமல் மட்டும் போர்டில் மட்டும் கலால்னு போட்டிக்கின்னு வச்சுருங்களா. ஆனால் ஒரு விஷயம், நீ கலால்னு போட்டீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஒரு இந்துக்காரன் கலால்னு போட்டுட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா நான் அந்த கடையில் சாப்பிட நான் வர மாட்டேன். நான் நீ ஊர் பூரா ஏமாத்திட்டு தெரியும், நான் இதுக்கு அங்கே வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய பங்கு இதுதான். கலால் செய்யப்பட்ட உணவை தான் ஒரு முஸ்லீம் சாப்பிடணும்னு நினைக்கும் போது ஒரு இந்து கலால் செய்யப்படாத உணவை தான் சாப்பிடணுங்கிறதுல உறுதியாக இருக்கையில் என்ன தப்புன்னு சொல்கிறீங்க? இதில் என்ன மதவெறி வேற போகுது? ஆனால் இதுக்கு பேர் மதவெறின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு போட்டு பரவாயில்ல. இதுதான் நடந்துச்சு. இதை பற்றி இன்னும் விரிவாக இன்னமும் அடுத்த கட்டம் போகும்போது இன்னும் சில தகவல்களை கேட்கணும்னு வச்சுருக்கேன். ஆனால் ஒரு நல்ல தொடக்கம், ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு வியாபாரம், இது எல்லா இதுலேயும் வைக்கலாம். நீங்கள் பாருங்கள், அரபு நாட்டிலேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன பொருட்களெல்லாம் கூட பாருங்கள், அதிலெல்லாம் கூட கலால்லையும் போர்டு போட்டு தான் வருது. அது எதுக்கு போட்டிருக்காங்க? கேட்டால் ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க, கலால் என்பது அனுமதிக்கப்பட்டது, இது அனுமதிக்கப்படாதது. இதுவா அதுக்கு அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் அதுன்னு வச்சுருக்காங்க. ஒரு இதில் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இதுன்னு சொல்கிறாங்க. அதுவாக ஒரிஜினலாக அந்த அர்த்தத்திலேயே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. ஹோட்டலில் கலால்னு போடுறதுக்கு அர்த்தம் அதுவா? அனுமதிக்கப்பட்டது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அனுமதிக்கப்பட்டது. நம்மளை பொறுத்த வரைக்கும்
ஓகே நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் தான் அதில் வரும். அதனால் அவங்கவங்க மதத்தில் உள்ள நம்பிக்கை அடிப்படை அவங்கவங்க நடந்துக்கிறது நல்லது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் சகோதரனாக வாழணும்னு நினச்சிங்கன்னா திணிக்காமல் இருக்கிறது நல்லது. உங்கள் மத நம்பிக்கை நீங்கள் வச்சுட்டு இருங்க, ஆனால் அதை கொண்டு போய் ஏன் மேலே திணிக்கணும்னு ஆசைப்படாங்க. நான் என் போக்கில் நான் போயிட்டே இருப்பேன். இருக்கிறது என்ன மத வெறின்னு சீண்டாங்க. சீண்டிங்கன்னா தப்பாகி போயிடும். அதுதான் என்னுடைய. ஓகே சார். சார் உங்களுடைய பல கருத்துக்களை இளைய பாரதம் நேயர்களுக்கு பகிர்ந்துறதுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.